வணக்கம். என் பேர் ஞானசம்பத். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் புகழூர்ன்ற கிராமத்தில் இருக்கோம். விவசாயம் பண்ணிவிட்டு கடந்த ஒரு 33 மாதமாக இந்த பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என்னோட நேம் ஜீவா ஞானசம்பத். நாங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு ஹோம் மேக்கராக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிஸ்னஸ் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா கிடைச்சது. அவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அக்ரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த அக்ரி ப்ராடக்ட் மூலிமா பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்திருந்தோம். அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைச்சது. ஃபஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா 271 நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்படி இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தார் ஃபஸ்ட் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் மூலயமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. அது மூலயமா நிறைய இந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா எங்களுக்கு சின்ன சின்ன வருமானமாக 3000, 5000, 10,000 இப்படியே நாங்கள் படிப்படியாக முன்னேறிட்டே இருந்தோம். அப்போ ஹெல்த் கேரில் நிறையா எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு சுகர் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த சுகர் பார்த்திங்கன்னா 300 to 400 ஒரு 2014 2022 வரைக்கும் இருந்தது. அதுக்கு நாங்கள் இதில் நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணது மூலிமா அவங்களோட சுகர் நார்மலுக்கு வந்துச்சு. 40 years எங்கள் அப்பாவுக்கு இருந்த வீசிங் பார்த்திங்கன்னா நார்மலுக்கு வந்துச்சு. அது மூலிமா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான ஃபைட் ஆச்சு. நாங்கள் எல்லாத்துக்குமே ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட 12 மாதத்துக்கு அப்புறம் என்னோட வருமானம் பார்த்தீங்கன்னா 34,000 கிராஸ் பண்ணுச்சு. இதில் இந்த பிஸ்னஸில் எங்கள் குழந்தைகளுக்கு மெயினாக அவங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த சளி தொந்தரவு, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த ப்ராப்ளம்ல இருந்தெல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் இன்னும் எங்களுக்கு நல்ல ஃபெய்த் லெவல் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேருக்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிஸ்னஸ் ரொம்ப அதிக நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு படிப்படியாக எங்களோட வருமானம், எங்களோட டீமில் இருக்க வருமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக படுத்திகிட்டே இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு நாங்கள் எப்படி டைம் கொடுத்தோம் அப்படின்னா, விவசாயம் போக அன்ப்ரொடக்டிவாக, சரிங்களா, நம்ம வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அன்ப்ரொடக்டிவான டைம் இதெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டைமை மாற்றி ப்ரொடக்டிவாக நாங்கள் போட ஆரம்பித்தோம். டெய்லி 2 to 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட டைம் அதிகப்படுத்திகிட்டே இருந்தோம். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களோட வருமானம் படிப்படியாக 40,000, 45,000 அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 33 மாத பயணத்தில் நாங்கள் 52,000 இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுடைய இது ஹெல்த் மட்டும் இல்லை, நம்ம ஃபாரின் ட்ரிப், நம்மளோட டூர் ஃபண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரிப்